சரி, பொருளை கொடுத்தாச்சு. பொருளை கொடுத்ததை தாண்டி அந்த பண்டிகைக்கு அந்த பண்டிகையை வந்து அந்த வீட்டு ஆம்பளைங்க வந்து சரக்கடிச்சு கொண்டாடுறதுக்காகவே பணமும் தரணும் அந்த அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டூப்பிடான சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில்னு சொல்லலாம். ஒரு வாட்டி 1000 ரூபா கொடுத்தீங்கல்ல உங்களுக்கு, இந்த வாட்டி ஏன் தரமாட்டீங்க? ஏன் காசு தரமாட்டீங்க? பணம் ஏன் தரவே இல்லை? பணம் கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட இடங்களில் வந்து முக்கியமாக பெண்கள் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சி ஒரே புலம்பல். யார் யார் ஐடி கட்டுறாங்க, யார் யார் வந்து உங்களுக்கு பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, யார் யார் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய், யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஒரு பிடிஎஸ் ஆஃபீஸில் இல்லை ஒரு ரேஷன் கார்டில் எப்படி கண்டுபிடிப்பாங்க? எனக்கு தெரிந்து உழவர்கள் யாருக்குமே அவங்க இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபா வச்சு தான் நம்ம கொண்டாட முடியும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்களோட தொழிலே விவசாயம்தான், அதெல்லாம் பண்ணி பழைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் பேசதான் படவே இல்லை. ஸோ விவசாயத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பெண்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களை நம்பி நம்ம வந்து புரட்சி, இவங்களை நம்பி நம்ம வந்து எக்கானமி, இவங்களை நம்பி நம்ம வந்து வாழ்க்கை டெவலப்மெண்ட்டு, விமன் எம்பவர்மெண்ட்டு, மென் எம்பவர்மெண்ட்டு, யூத் எம்பவர்மெண்ட்லாம் பேசினா என்ன புரியும் உங்களுக்கு? அதையும் ஏதாவது டப்பா நீங்கள் வந்தால் உனக்கு ஃப்ரீயாக சமோசா கொடுக்குறப்பா, டீ கொடுப்போம், அப்போ தான் வருவாங்க போல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. கடந்த ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் வட்டாரங்களில். என்னென்னா ஏகப்பட்ட அதிமுக மீடியாக்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட சோ கால்டு ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கூட தர முடியல இந்த கவர்மெண்ட்டால், இது என்ன கவர்மெண்ட் இது, அப்புறம் எதுக்கு இந்த வேலை பண்ணுறாங்க, அந்த வேலை பண்ணுறாங்க, இது எதுக்கு வந்து எடுத்து செய்கிறாங்க, அதையும் எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க பல நபர்கள். இப்போது இதில் நம்மளோட கன்சிடர் வியூ என்ன இருக்குது? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இது எதுக்காக இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு, ஏன் இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டுருக்குன்ற எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு கன்சிடர்ட் வியூ இருக்குது இந்த ஒரு சம்பவத்தில். என்ன வியூன்றதை பற்றியும் நான் இங்கே சொல்ல போகிறேன். இப்போது நம்ம சொல்கிற இந்த வியூக்கு ஒத்து வரவங்களும் இல்லை முரண்பட்டு போகிறவங்களும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் இந்த விஷயத்தை பற்றி. ஓகே, இது விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு வருஷமும் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத விஷயங்கள் நடக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா. என்னென்னா ஒவ்வொரு பண்டிகை வரப்பவும் அந்த பண்டிகைக்காக, அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்காகவே அதில் வந்து என்னென்ன முக்கியமான பொருட்கள் வேண்டுமோ அந்த பொருட்கள்லாம் வந்து அரசாங்கம் மக்களுக்கு ஃப்ரீயாக தரணும். சரி, பொருளை கொடுத்தாச்சு. பொருளை கொடுத்ததை தாண்டி அந்த பண்டிகைக்கு அந்த பண்டிகையை வந்து அந்த வீட்டு ஆம்பளைங்க வந்து சரக்கடிச்சு கொண்டாடுறதுக்காகவே பணமும் தரணும் அந்த அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டூப்பிடான சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில்னு சொல்லலாம். நான் ஏன் இவ்வளோ காட்டமாக விஷயத்தை பற்றி பதிவு பண்ணுறேன், ஏன் இவ்வளோ காட்டமாக இந்த பணத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க மக்களே. வி டோன்ட் பிலீவ் இன் ஃப்ரீபீஸ். இந்த ஃப்ரீபீஸ் அப்படின்ற இலவசமாக மிக்சி தரணும், இலவசமாக கிரைண்டர் தரணும், இலவசமாக கரண்ட்டு தரணும், இலவசமாக செல்ஃபோன் தரணும், இலவசமாக லேப்டாப் தரணும், இலவசமாக வேஷ்டியில் கொடுக்கணும், இலவசமாக கரும்பு தரணும், மஞ்சள் தரணும், அரிசி தரணும், சர்க்கரை தரணும், எல்லாமே இலவசமாக கவர்மெண்ட் கொடுத்துடணும், இலவசமாக வீடு தரணும், இலவசமாக சைக்கிள் தரணும், இலவசமாக வண்டி தரணும், எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துடணும், ப்ளஸ் இலவசமாக காசும் தரணும் அப்படிங்கிற மாதிரியான அரசாங்கம் ஒரு மக்களை சோம்பேறிகளாகவும் முட்டாளாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிற ஒரு பர்சன் நான் சொல்கிறேன் மக்களே. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, இதில் வந்து எனக்கு பர்சனலாக நான் அனுபவித்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த பதிவில். ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன அறிவிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எல்லாருக்கும் கார்டு ஹோல்டர்ஸ், முக்கியமாக கார்டு ஹோல்டர்ஸுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு, வேஷ்டி, சேலை, அப்புறம் யூஸ்வலாக விஷயம் கொடுப்பாங்க, அந்த மஞ்சள்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கார்டு ஹோல்டர்ஸுக்கு பொங்கல் பரிசாக அந்த ஒரு கிஃப்ட் ஆம்பிள் சொல்லுவாங்க, அந்த கிஃப்ட் ஆம்பராக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெரிய மஞ்சப்பையில் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அந்த விஷயத்தை. இதை வந்து அறிவிக்கிறாங்க பொங்கல் பரிசாக. இன்னொரு விஷயம் அறிவிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து 1.15 கோடி பெண்கள்
மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறாங்க மாதம் மாதம் 1000 ரூபா. எப்போவுமே மாதம் மாதம் 15th அன்னைக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 10ஆம் தேதியே எல்லாருக்கும் போடப்பட்டு விடும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த அறிவிப்பு வெளியானதும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் வந்து அப்ஜெக்ஷன். என்னென்னா, போன வாட்டி 1000 ரூபா கொடுத்தீங்கல்ல பொங்கலுக்கு, இந்த வாட்டி ஏன் தரமாட்டீங்க, ஏன் காசு தரமாட்டீங்க, பணம் ஏன் தரவே இல்லை, பணம் கொடுக்கணும்ல ஏன் கொடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட இடங்களில் வந்து முக்கியமாக பெண்கள் தாய்மார்கள் பார்த்திங்கன்னா மைக்கை பிடிச்சி ஒரே புலம்பல். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளிக்கிழமை நேற்று 5/1/2024 அறிவிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் கார்டு, அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்து மூலியமாக வந்து பெனிஃபிட் அடையக்கூடிய நபர்கள், அந்த கார்டு வச்சுருக்கிறவங்கள் அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படி அறிவிச்சிருக்காரு. இது எப்போ கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன்னாடி நான் கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறார். ஆனால் வித் எக்ஸம்டட் டு யார் யார் கொடுக்க மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த பிடிஎஸ் கார்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்க வச்சுருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்க வச்சுருக்கிறாங்க, டேக்ஸ் பேயர்ஸ் வச்சுருக்கிறாங்க, எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. இப்போ என்னென்னால் இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காரு. என்னென்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஐடி கட்டக்கூடிய நபர்கள், பப்ளிக் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி பிடிஎஸ் கார்டு மூலிமா சக்கரை வாங்குற நபர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஸோ மற்றவங்க இந்த 1000 ரூபா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வரையறையை ஃபிக்ஸ் பண்ணி 1000 ரூபா அறிவிச்சிருக்கார் மக்களே. இப்போ நமக்கு பெருத்த சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் ஐடி கட்டுறாங்க, யார் யார் வந்து உங்களுக்கு பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, யார் யார் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய், யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஒரு பிடிஎஸ் ஆஃபீஸில் இல்லை ஒரு ரேஷன் கார்டில் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் நமக்கு ரொம்ப நாள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இதை கண்டுபிடிக்க ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா, ஏதாவது அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இந்தந்த ஏரியாவில் இந்தந்த வார்டில் இவங்களுக்கு மட்டும்தான் பணம் அப்படிங்கிற அறிவிக்கிறாங்களா அப்படிங்கிற எந்த வித டீட்டெயிலையும் கொடுக்கப்படவில்லை. ஸோ இது ஒரு செக்மெண்ட்டில் நமக்கு ஒரு லேக்கிங்காக இருக்குது இந்த விஷயம். முக்கியம் இந்த விஷயம் மக்களே. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்துலாமே, இப்போ இந்த பொங்கல் அப்படிங்கிற பண்டிகையை யார் கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது ஜென்ரலாகவே நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் தமிழில், யாருக்கு பொங்கல் அப்படின்னா, பொங்கல் அப்படிங்கிறதுக்கு உழவர் திருநாள் இன்னொரு பெயரும் இருக்கின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் போகி, பழையன கழிதல் அப்படின்பாங்க. ஸோ பழைய துணை எரிச்சிருவாங்க. அடுத்தது பொங்கல், விவசாயிகள் அவங்க அறுவடை பண்ண அந்த புது அரிசி, புது நெல்லை உடைச்சி அரிசியாக்கி அந்த அரிசியை வச்சு ஏர்லி மார்னிங் சூரியன் உதயமாகிறப்போ சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கப்பானை, புது பொங்கப்பானை வச்சு ஒரு பொங்கல் படைச்சி, பால் பொங்க வச்சு பொங்கல் படைச்சி சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிட்டு, கரும்புலாம் சாப்பிட்டு இனிப்பாக இருந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது தான் விவசாயிகளுக்கான, முக்கியமாக உழவர்கள் அறுவடை பண்ண உடனே அவங்க அந்த அறுவடையை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் பொங்கல் ஃபெஸ்டிவல். அடுத்தது மாட்டுப்பொங்கல் வரும். ஸோ இந்த அறுவடைக்கு உபயோகமாக இருந்த அந்த மாடுகள், இல்லை அவங்க வீட்டில் கறவை மாடுகளாக கூட இருக்கலாம், அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக மாட்டுப்பொங்கல் இருக்கும். அடுத்தது காணும் பொங்கல். காணும் பொங்கல்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு குடும்பம் இருக்கும் ஊரில், அந்த குடும்பம் போயிட்டு அவனோட மச்சான் வீட்டுக்கு போகும், இல்லை அவங்களோட தம்பி வீட்டுக்கு போகும், இல்லை அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகும். அந்த குடும்பத்து கூட போய்ட்டு ஒன்றா பேசி பழகிட்டு இருப்பாங்க. நீ என்னப்பா போட்டேன், நான் என்னப்பா போட்டேன், எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு விற்க போகிறீங்க, அடுத்து என்ன போட நடத்தல அப்படின்னு பேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் உழவர் திருநாள். இது முழுக்க உழவர்களுக்காக, விவசாயிகளுக்காக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா தான், திருவிழா தான், ஒரு பண்டிகை தான் இந்த பொங்கல் அப்படிங்கிற பண்டிகை. சரி, எனக்கு தெரிந்து உழவர்கள் யாருக்குமே அவங்க இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபா வச்சு தான் நம்ம கொண்டாட முடியும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போது நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ் இப்போது வந்து வெளியே பரவிட்டுருக்கு. இந்த வீடியோவில் பேசக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற பெண்கள், அவங்களோட தொழிலே விவசாயம்தான், அதெல்லாம் பண்ணி பொழைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் பேசதான் படவே இல்லை. ஸோ விவசாயத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத பெண்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம் மக்களே, இந்த 1000 ரூபாய் கூட உங்களால் வருஷம் பூரா கஷ்டப்பட்டு இந்த ஃபெஸ்டிவலுக்காக ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு அதை கூட அரசாங்கம் ஃப்ரீயாக தரணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க, இல்லை அதை நிர்பந்திக்கிறீங்க அப்படின்னால்
நீங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடினா என்ன, கொண்டாடி என்ன வந்திருக்கு? இதான் நம்ம கேள்வி. எதற்காக அரசாங்கத்துக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக எதிர்பார்த்துட்ருக்குறீங்க? அரிசி எதிர்பார்க்குறீங்க, பருப்பு எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் ரேஷனில் போடுறாங்க, ரைட், ஓகே, டன். இப்போ ஒரு பொங்கல் வந்துருச்சு, ஒரு திவாலி வந்துருச்சு அப்படின்னால் பட்டாசுலேருந்து, மத்தாப்புலேருந்து, துணிமணிலேருந்து, அதில் இருக்கக்கூடிய அரிசியிலேருந்து, அது சர்க்கரைலேருந்து, கரும்புலேருந்து எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட ஃப்ரீயாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன உழைச்சி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் இன்னொரு ஒரு ஸ்டாட் சொல்லுது மக்களை. தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக்கால், இந்த மட்டமான டாஸ்மாக் சரக்கால் 35% மேலான ஹியூமன் ரிசோர்ஸுடைய பவர் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஆம்பளைங்க வேலை செய்கிற அந்த ஒரு பவராக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபெர்டிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது பிகாஸ் ஆஃப் ஹேவிங் தி வேர்ஸ்ட் லிக்கர் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ இவங்களுடைய இது குறைஞ்சிட்டே வருது. இன்னொரு பக்கம் ஃப்ரீபீஸ்னு ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே, ஒரு வாட்டி நம்ம நான் சொல்கிற விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 15+ இயர்ஸ் பிஃபோர். அப்போ ஜெயலலிதா ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அந்த ஆட்சியில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் இலவச மிக்சி, இலவச கிரைண்டர் கொடுத்துட்டாங்க. அயோத்தி குப்பம்னு சொல்லிட்டு ஒரு இடம் நமக்கு சென்னை உள்ளவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ மெரினா பீச்சிலேருந்து உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த அயோத்தி குப்பம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹவுசிங் போர்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே மீனவர்கள் குடியிருப்பாங்க, குடியிருப்பாங்க. ஸோ அயோத்தி குப்பம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 15-17 இயர்ஸ் பேக் சொல்லலாம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு இலவச மிக்சி கொடுத்துட்டாங்க, இலவச கிரைண்டர். அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இலவச வீடு கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நாங்கள் ஒரு சின்ன விஷயமே நாங்கள் நாடகமே போட்டிருந்தோம். அதில் என்ன பார்த்திங்கன்னா, இலவச மிக்சி ஃபஸ்ட்டு அந்த அயோத்தி குப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடில் பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் போர்டில் பார்த்தா எல்லாருக்கும் இலவச வீடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரீ வீடு கிடச்சிச்சு. அடுத்தது ஃப்ரீ மிக்சி கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ கிரைண்டர் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ இபி கொடுத்துருவாங்க. இவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிவி கொடுத்தாங்க. ஸோ என்னென்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு வீட்டில், ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட வீட்டில் உட்காந்து ஃப்ரீயாக டிவி பார்த்துக்கிட்டு, ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட மிக்சியில் சட்னி அரைச்சிக்கிட்டு, ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட கிரைண்டரில் இட்லி அரைச்சிக்கிட்டு, ரெண்டையும் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரீயாக உட்காந்து படம் பார்த்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு நாடகம் போட்டிருந்தோம் மக்களை. நான் ஏன் இந்த நாடகத்தை ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 10:30க்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். 10:30 மணிக்கு, மார்னிங் 10:30 மணிக்கு போயிருந்தோம். 10:30 மணிக்கு போகிறப்போ ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. 11 o'clock தான் அந்த இடத்துல உள்ள ஜென்ஸ்லாம் லுங்கி மட்டும் கட்டிக்கிட்டு சட்டை கட்டை எதுவுமே போடாமல் வெளியே மெயின் ரோடு கிட்ட உட்காந்து ப்ரஷ் பண்ணிட்டுருக்குறாங்க. நம்மலாம் காலைல ப்ரஷ் பண்ணுறது 5 மணி 5:30 மணி, அதிகபட்சம் போனால் 6 மணிக்கு ப்ரஷ் பண்ணுறோம். ப்ரஷ் பண்ணுறதுன்றது எப்படி காலை கடன் கழிக்கிற மாதிரி அது ஒரு க்ளீன் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அதை ஹாலில் உட்காந்து ப்ரஷ் பண்ணாலே வீட்டை திட்டுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹாலை விட்டு தாண்டி, வீட்டை விட்டு தாண்டி, ரோடை விட்டு தாண்டி மெயின் ரோடுக்கு வந்தாங்க ப்ரஷ்ஷிங் பண்ணுறாங்க. 10:30 மணி, காலை 10:30 மணிக்கு அந்த வீட்டு ஆம்பளைங்க ப்ரஷ் பண்ணிட்டுருக்குறாங்க மக்களை. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நைட் அடிச்சா சரக்கு அடிக்கணும், குவார்ட்டர். சரி, அப்போ காசுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டு பெண்கள் மீன் விற்கிறாங்க கூடையில் கொண்டு போய்ட்டு. ஸோ ஒரு கூடையில் கொண்டு போய் மீன் விற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 60 ரூபா 100 ரூபான்றது அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும். அந்த வீட்டு குழந்தைகள் சில பேர் படிக்கக்கூட போக மாட்டேங்கிறாங்கன்றது வேதனையான விஷயம். அப்படியே படிக்க போனாலும் அயோத்தி குப்பத்துக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. தட்ஸ் ஆல்சோ ஃப்ரீ ஃபார் தம். ஸோ எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கனால் உழைக்கும் எண்ணம் எப்படி ஒரு நாட்டு மக்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஆணித்தனமான கேள்விங்க. ஃப்ரீயாக மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, நாங்கள் மீனை பிடிச்சி நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடே முன்னேறும். எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துருங்க, அரிசியை ஃப்ரீயாக கொடுத்துரு, கரும்பை ஃப்ரீயாக கொடுத்துரு, சர்க்கரையை ஃப்ரீயாக கொடுத்துரு, வேஷ்டியை ஃப்ரீயாக கொடுத்துரு, சேலையை ஃப்ரீயாக கொடுத்துரு, காசையும் ஃப்ரீயாக கொடுத்துரு. என்னுடைய ஃபெஸ்டிவல் ரெக்ரியேஷனை கூட நான் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஃப்ரீயாக காசை வாங்கி செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னால தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் வருஷம் பூரா. நம்மளால் ஒரு 1000 ரூபா கூட சம்பாரித்து நம்ம ஃபெஸ்டிவல் நடத்த முடியலனால என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் வாழ்க்கையில்.
நான் என்ன ஆக்கப்பூர்வம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இந்த கேள்விக்குறியை இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்கலி லோவர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இல்லை எக்கனாமிக்கலி மிடில் கிளாஸ் சொல்லக்கூடிய ஆட்கள், அவங்களாம் வந்து நம்ம கேள்விக்குறியை புரிய வைக்க முடியுமானா தெரியல. இதை புரிய வைக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னு அரசாங்கத்துக்கு இருக்கின்றன. ஃப்ரீ கொடுக்க முடியாதுன்னா முடியாது. இதுதான் ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே, ஒன்ஸ் இவங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க. ஓட்டு போடவும் காசு, ஓட்டு போடுறதுக்கும் காசு, அதுக்கப்புறம் கொடுக்குற ஃப்ரீயும் ஓசியில் காசும் ஓசி, பண்டிகை ஓசி கொண்டாடணும், எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து கை நீட்டி காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க. நான் சொன்னேன் மக்களே, இது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் மட்டும் இந்த விஷயத்தை பண்ணல, எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கராக இருக்கக்கூடியவும் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸ் மென்டாலிட்டி இஸ் அ ஃப்ரீபி மென்டாலிட்டின்னு நம்ம சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வந்து நம்ம ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் கிடைச்சப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஹெட்டிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஹீ இஸ் அன் அமெரிக்கன். ஸோ அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ இந்தியன் மார்க்கெட்னா என்னங்க, ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் தி இந்தியன் மார்க்கெட்டுன்னு கேட்டப்போ அந்த வார்த்தை சொன்னார், வி ஹவ் பீன் டாட் இன் சச் அ வே தட் இந்தியன் மார்க்கெட் இஸ் அ ஃப்ரீபி மார்க்கெட்டுன்னு சொன்னார். அது கேட்டு எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்தியன்ஸ் அமெரிக்காவுக்கு வரவங்க இருக்காங்க, அவங்க எப்படின்னா, உதாரணத்துக்கு அவர் நல்ல எக்ஸாம்பிள் சொன்னார். சப்போஸ் அவங்க டிமார்ட் இருக்குது, டிமார்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி, டிமார்ட்ன்றது ஒரு பெரிய சந்தை, ஷாப்பிங் சந்தை மாதிரி வெளிநாடுகளில் இருக்கும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ டிமார்ட்டில் வந்து ஒரு அமெரிக்கன் போகிறாரு, போயிட்டு அவர் ஒரு பேஸ்ட் உபயோகப்படுத்தாருன்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த பேஸ்ட் டிமார்ட்டில் இல்லை அப்படின்னால் அந்த பேஸ்ட்டை வாங்குறதுக்காக இங்கேருந்து அவர் இன்னொரு 10 கிலோமீட்டர் கூட கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் வாங்குவார். அமெரிக்கன்ஸ் ஆர் பேசிக்கலி பிராண்ட் ஓரியன்டட் பீப்புள் அப்படின்னார் அவர். அமெரிக்கன்ஸ்னால அமெரிக்கன்ஸ் பற்றி மீன் பண்ணுறாரு. மேபி இன் பிரிட்டிஷர்ஸ், நம்ம யாருன்னா யூரோப்பியன்ஸ் யாரும் நம்ம வந்து எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு. பட் அவர் அமெரிக்கன்றது தான் அமெரிக்கா எக்ஸாம்பிள் நான் சொன்னார். நான் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன் உங்ககிட்ட. அமெரிக்கன்ஸ் ஆர் பேசிக்கலி பிராண்ட் ஸ்டக் பீப்புள் ஆர் பிராண்ட் ஓரியன்டட் பீப்புள் அப்படின்னாரு. ஒரு பிராண்டு தான் உபயோகப்படுத்துகிறான்னா அந்த பிராண்ட் அந்த இடத்துல இல்லைன்னா அது தேடி பல டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போய் வாங்கிப்பான். ஆனால் இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாருனால், ஒரு இடத்துக்கு போகிறாரு, அதே கடை, அவங்க யூஸ் பண்ணுற பிராண்டு இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக வேறு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டுக்கு இன்னும் ஒரு சின்ன சாம்பிள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னால் இந்தியன்ஸ் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இப்போ இவங்க யூஸ் பண்ணுற பிராண்டே இருக்குது அங்கே, ஆனால் பக்கத்துலேயே வேறு ஒரு பிராண்ட் ஆஃப் பேஸ்ட் இருக்குது. அந்த பேஸ்ட்டுக்கு ஒரு குட்டியோண்டு ஒரு 2 சாஷே ஷாம்பு ஃப்ரீன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன்ஸ் ஷிஃப்ட் திஸ் ஒன் அப்படின்னாரு. இந்தியன்ஸ் அது ஷிஃப்ட் ஆகி பார்த்துருவாங்க. 2 ஷாம்பு பாக்கெட் கிடைக்குதுப்பா, ஃப்ரீயாக கிடைக்குதுப்பா, நம்ம வாங்கிக்கலாம், அடுத்த வாட்டியும் இந்த பேஸ்ட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க ஷிஃப்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்தியன்ஸ் ஆர் பேசிக்கலி ஃப்ரீபி ஓரியன்டட் மைண்ட் செட் உள்ள பீப்புள் அப்படிங்கிறத அவர் அங்கே சுட்டி காமிச்சார். அப்போ இந்தியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம இங்கே ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, எந்த ஒரு ஃபாரின் ப்ராடக்ட்ஸை நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணாலும், இல்லை இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணாலுமே இங்கே ஃப்ரீ கொடுப்போம். ஏதாவது ஒரு ஃப்ரீ கொடுத்து நம்ம இந்தியன்ஸ் மென்டாலிட்டியை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பர் லான்ச் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு பேப்பர் லான்ச் பண்ணாங்க, பேப்பர் பேர் மட்டும் வேண்டாம். அந்த பேப்பரை வாங்குறவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஃபேர்னஸ் க்ரீம் வந்து அதிலே ஒட்டிக்கிட்டு கொடுத்துருவோம் ஃப்ரீன்னு வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேப்பரை அப்படி லான்ச் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரமாக ஒரு மாதம் கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் த டைம் பீரியட். ஸோ அப்படி அந்தளவுக்கு ஃப்ரீபி மென்டாலிட்டி உள்ளவங்க தான் நம்ம ஆளுங்க அப்படிங்கிறதை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். என்றைக்கு ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் வந்து எனக்கு ஃப்ரீ வேண்டாம், எனக்கு நான் பசிச்சா எனக்கு மீன் கொடுக்காத, எனக்கு மீன் பிடி கற்றுக் கொடு, நான் பிடிச்ச வாழ்க்கை நடத்திக்கிறேன், நான் பிடிப்பேன், அதுக்கப்புறம் என் பிள்ளை பிடிப்பான், என்னோடய பேரன் பிடிப்பான், எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுத்து என் வாழ்க்கை நான் டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவேன். நான் பசிக்குதுன்னு இன்றைக்கி எனக்கு மீன் கொடுத்துட்டேன்னா நான் வாழ்க்கை பூரா நீ கொடுக்கக்கூடிய மீனுக்கு நான் காத்து கிடக்கணும் அப்படின்னு என்றைக்கு ஒரு சமுதாயம் நினைக்குதோ அப்பொழுது தான் சமுதாயம் உருப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மக்களே. ஸோ நான் என்னென்னால், இந்த ஒரு தமிழ் சமுதாயம் இவன் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கனால், இன்றைக்கி இவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து அரசாங்கத்து வரிப்பணத்திலேருந்து கொடுக்குறாங்கனால், அந்த வரிப்பணத்தில் கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபான்றது ஓன் காசு கிடையாது. அந்த காசு அப்படிங்கிறது ஒரு நலத்திட்டம் போடுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த தொகை அப்படியே உனக்கு கொடுத்துட்றாங்க ஃப்ரீயாக.
அப்போ நலத்திட்டம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதை இந்த மக்கள் புரிந்து கொள்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது ஆட்சி செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் அந்த ஒரு பார்ட்டி வந்து ஊழல் பண்ணுறாங்க, கரப்ட் ஆகுறாங்க அப்படின்னால், கரப்ஷன் அவங்க பண்ணுறது வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு திராணியோ இல்லை ஒரு உரிமையோ இருக்கணும்னால் முதல்ல இந்த மக்கள் ஃப்ரீ வாங்கிறத ஸ்டாப் பண்ணணும். என்னைக்கு இந்த ஃப்ரீ அவங்க வாங்க ஸ்டாப் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் ஓட்டு காசு வாங்கிறத அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓட்டு காசு வாங்கிறத ஸ்டாப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எந்த அரசு கட்சியாக தான் பயம் வந்துடும். இன்னும் ஓட்டு காசு வாங்க மாட்டேன்றாங்க மக்கள், அப்போ இஷ்டத்துக்கு குத்த போகிறாங்களா ஓட்டை அப்படிங்கிற பயம் வரும். என்ன வேணால் அவங்க நினச்சிக்கிட்டவங்க, காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி ஏன், அதுவும் முக்கியமாக இந்தியன்ஸ்க்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்காலஜியே பார்த்தீங்கன்னா வி ஆர் இன்டு ஃப்ரீபி சைக்காலஜி. ஸோ ஃப்ரீபி சைக்காலஜியை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கொண்டு வரவும் முடியாது, எந்த புரட்சியும் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும் வரையில் இந்த சமுதாயத்தை திருத்தவும் முடியாது. ஸோ சொல்லுவாங்க படத்தில், த ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் பிளடி ஃப்ரீபி மென்டாலிட்டி. எல்லா வெளிநாடுகளில் வந்து காசு கொடுக்குறான் மாதம் மாதம். எதுக்குனால் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை கீழே கொண்டு போகாமல் மேலே லிஃப்ட் பண்ணுற காசு கொடுத்துட்ருக்கான். அடுத்து இவங்க வாழ்க்கை தரம் மேலே வந்ததுக்கப்புறம் தே won't depend on that money. இதை பார்த்து தான் இங்கே உள்ள நிரஞ்சன் அப்படிங்கிற எக்கானமிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த உரிமை தொகை கொடுக்குறாரு 1000 ரூபாய். யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஜனவரி 10 உரிமை தொகை வரப்போகுது. ஆல்மோஸ்ட் 1.15 crore விமனுக்கு வரப்போகுது தமிழ்நாட்டுன்னு சொல்லி அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜனவரி 10 அந்த உரிமை தொகை காசு வரப்போதான். ஜனவரி 14 அன்னைக்கு இவங்களுக்கு இந்த பொங்கல் காசு 1000 ரூபா வேணுமா? என்ன மென்டாலிட்டி உள்ள மக்களாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம். இப்போ இவங்களை நம்பி நம்ம வந்து புரட்சி, இவங்களை நம்பி நம்ம வந்து எக்கானமி, இவங்களை நம்பி நம்ம வந்து வாழ்க்கை டெவலப்மெண்ட்டு, விமன் எம்பவர்மெண்ட்டு, மென் எம்பவர்மெண்ட்டு, யூத் எம்பவர்மெண்ட்லாம் பேசினா என்ன புரியும் உங்களுக்கு? அதையும் ஏதாவது டப்பா நீங்கள் வந்தால் உனக்கு ஃப்ரீயாக சமோசா கொடுக்குறப்பா, டீ கொடுப்போம், அப்போ தான் வருவாங்க பொழுது. அப்போ எவ்வளோ ஒஸ்டான பீப்புளாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக வேதனையாக இருக்கின்றது மக்களே. இவங்க திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா நமக்கு தெரியல. ஆனால் திருந்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லைனால் எந்த கட்சி வந்தாலும் சரி, எந்த ஆட்சி நடந்தாலும் சரி, இந்த மக்கள் இப்படி தான் காசு கொடுத்தா நாக்கை தொங்க போட்டுட்டு வாழை ஆட்டிக்கிட்டு ஓட்டு போடும். நம்ம வந்துட்டு அதே காசை கொடுத்தா நம்ம ப்ரீவியஸாக பண்ண தப்பை மறந்துட்டு கை நீட்டி காசை வாங்கிட்டு கிடக்கும். அப்படின்ற எண்ணம் எல்லா அரசியல்வாதிக்கும் வேரூன்றி போயிடுச்சு. அதுக்கு காரணம் இவங்களுடைய இந்த ஃப்ரீபி மென்டாலிட்டி தான். இந்த மென்டாலிட்டியை மாற்றினால் மட்டும்தான், இந்த மென்டாலிட்டி மாறினா மட்டும்தான் இந்த ஸ்டேட் உருப்படும், நாடு உருப்படும். இல்லை இந்த நாடு உருப்படாது. இதை வந்து இந்த மென்டாலிட்டியை மாற்றணுன்னால் அரசியல்வாதிகள் மாற்ற மாட்டார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இவங்களை எப்படி ஏமாற்றி நம்ம வந்து பாலிடிக்ஸ் பண்ணுன்றதை அவங்க பார்ப்பாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மாறினா மட்டும்தான் இது மாற முடியும் மக்களே. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மாறணும், ஒவ்வொரு தெரு மாறணும், ஒவ்வொரு வார்டு மாறணும். இது எப்படி மாறப்போகுதுன்ற ஆதங்கம் எனக்குமே இருக்கின்றன. இதே மாதிரி போச்சுன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து வில் பி எ வெரி ஸ்டக் அண்டு என்ன சொல்ற ராட்டன் ஜென்ரேஷனாக இருக்கும். உழைக்க சோம்பேறித்தனம் படுவான், ஃப்ரீயாக கிடச்சா நாக்க தொங்க போட்டு வாங்குவான் அப்படிங்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து கேட்கவே அருவருப்பாக இருக்கின்றன மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.